श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். எதிர்ச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருதம் சுகின க்ஷத்ரியா பார்த்தா லபந்தே யுத்தமீதிருஷம். இது பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 32வது ஸ்லோகம். இதுல நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்ச்சயா சோபப்பன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம் சுகின க்ஷத்ரியா பார்த்தா லபந்தே யுத்தமீதிருஷம். இப்போ நம்ம கிருஷ்ணர் நகைச்சுவையாக நம்ம அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், நான் போன ஸ்லோகத்திலே சொன்னோம், நம்ம ஒருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு அப்படின்னு. இந்த கடமை என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது அவளோட ஒரு வேலையா இருக்கும். அந்த கடமை நிறைவேற்றுறது இன்னொரு வேலையாகவும் இருக்கும். அந்த கடமை நிறைவேற்றிட்டு அடுத்த கடமையை தேடுறது 3வது வேலையாக இருக்குமா. அதனால கடமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இங்க இருக்கு. யாருக்குமே எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம இல்லை இந்த உலகத்துல. அதனால நம்ம கிருஷ்ணர் சொல்றாராம், மற்றவர்களை விட நீ ரொம்ப சிறந்தவன் அர்ஜுனா, நீ தான் இந்த சொர்க்கத்தை சென்று அடையறதுக்கு தகுந்தவன் அப்படின்னு சொல்றாராம் கிருஷ்ணர். அப்ப அர்ஜுனன் கேட்கிறாராம், ஏன் நான் மட்டும், ஏன் என்ன இவ்வளோ பேர் இருக்கா, இவ்வளோ பக்தர்கள் இருக்கா, அவளுக்கெல்லாம் கிட்டாத அந்த சொர்க்கம் எனக்கு மட்டும் எப்படி கிட்டும் அப்படின்னு கேட்கிறாராம் அர்ஜுனன். அப்ப அவர் சொல்றாராம் கிருஷ்ணர், இந்த மாதிரி யாரெல்லாம் அவ கடமையை எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாமல் எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம அவ கடமையை செய்யறாளோ, டியூட்டியை செய்யறாளோ, அவளுக்கு தான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும். இந்த மாதிரி தன்னோட கடமைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கே அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அது எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றார் நம்ம அர்ஜுனன். இதோ பார், உன் கண் முன்னாடியே இருக்கும் உன்னோட வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரில் இருக்கிற கௌரவ சேனையை கை காட்டுறாராம் நம்ம கிருஷ்ணர். இந்த போர்ல ஜெயிக்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், ஒரே சாய்ஸ். இதை செய்தால்தான் உன்னால் கடமையை நிறைவேற்ற முடியும், அப்பதான் சொர்க்கத்தை சென்று அடைய முடியும். அதனால இந்த கடமையை செய்யறதுக்கான அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரமா கிடைக்காது. ஆனா உனக்கு இந்த போரின் ரூபமாகவே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இதுல இருந்தே ஒருத்தர் அவர் கடமையை செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.